ஏதாவது ஒரு திருப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். 4 வரியிலெல்லாம் திருப்புகள் இருக்கிறது. இந்த 4 வரி திருப்புகளாவது முதல்ல எடுத்துக்கொண்டு இறைவனை எண்ணி அந்த திருப்புகளை தினந்தோறும் பாராயணம் பண்ண தொடங்கணும். தொடர்ந்து பாராயணம் பண்ணணும். பாராயணம் பண்ண ஒரு அற்புதம் நடக்கும். என்னன்னா, நீங்கள் அடுத்த கட்ட நகர்வு இந்த திருப்புகள்லேருந்து அடுத்து எங்கே போகணும் அப்படிங்கிறத அந்த திருப்புகளே உங்களுக்கு வழிகாட்டும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த திருப்புகளும் முருக வழிபாடும் இருக்கக்கூடிய வழிபாடுகளிலேயே மிக சிறந்த வழிபாடு திருப்புகழ் பாடி முருகனை வழிபடுவது. காரணம், இதை நான் சொல்லவில்லை, அருணகிரிநாதரே சொல்கிறார். எதிரில்லாத பக்தி தனைமேவி அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்னென்னா, இருக்கக்கூடிய வழிபாடுகளிலேயே தனக்கு நிகரானதும் தனக்கு ஒப்பானதும் ஒரு வழிபாடு இல்லாத ஒரு வழிபாடு எதுன்னா அது முருகப்பெருமானுடைய வழிபாடும் அந்த வழிபாட்டிலே தலையாயதாக இருக்கக்கூடிய திருப்புகழ் பாடுதலும் தான் இருக்கிறதுன்னு